வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவின் நுழைவு விசைவு பிரிவை இந்திய நிறுவனம் கையகப்படுத்தியதால் சர்ச்சை. ஸ்ரீலங்கா அமைச்சரவையின் அனுமதியற்ற நகர்வு என அதிர்ச்சி தகவல். பழைய மயானம் என்ற முடிவுரையுடன் புங்குடுதீவு மனித எச்ச அகழ்வு சடுதி நிறுத்தம். மீட்கப்பட்ட எச்சங்கள் ஆய்விற்கு அனுப்பப்பட்டதாக அறிவிப்பு. இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் தரைவழி பாலம் நிர்மாணிக்கப்படும். மட்டக்களப்பில் ஸ்ரீலங்காவிற்கான இந்திய ராஜதந்திரி கருத்து. தமிழகத்தின் தஞ்சை பெரிய கோயிலை தமிழக அரசு சிதைப்பதான பரப்புரைகள் தீவிரம். அவதூறு பரப்பினால் சட்டம் பாயும் எனவும் எச்சரிக்கை. முற்றுகை மற்றும் வன்முறை களங்களாக மாறும் அமெரிக்க பல்கலைக்கழகங்கள். தேர்தல் களத்தை எதிர்நோக்கியுள்ள ஜோ பைடனுக்கு புதிய அழுத்தம். பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியாவை அச்சுறுத்திய கடும் மின்னல் தாக்கம். ஈபிள் கோபுரத்தின் மீது கடுமையான இடி தாக்கம். தொடர்பது விரிவான செய்திகள். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து வெளிநாட்டவர்களுக்கு நுழைவு விசைப்புகளை வழங்கும் பிரிவை நேற்று முதல் இந்திய நிறுவனம் ஒன்று கையகப்படுத்திய விடயம் தற்போது பெரும் சர்ச்சையாக உருவாகியுள்ளது. ஸ்ரீலங்காவின் குடிவரவு மற்றும் குடி அகழ்வு திணைக்களம் பல ஆண்டுகளாக சீராக நிர்வகித்து வந்த இந்த பிரிவு இந்திய நிறுவனத்திடம் சென்றதால் பெரும் தாமதங்களும் அதிக கட்டண வசூலிப்பு நடைமுறைகளும் பின்பற்றப்பட்டதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் சீட்டமடைந்து விமான நிலையத்தில் குழப்பங்களை ஏற்படுத்தியிருந்தனர். இந்த நிலையில் ஸ்ரீலங்காவின் அரசாங்கத்தின் அமைச்சரவை அனுமதியை பெறாமல் குறித்த இந்திய நிறுவனம் நுழைவு விசைப்பு வழங்கும் செயன்முறையில் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்டதான அதிர்ச்சி தகவலும் தற்போது வெளியாகியுள்ளது. ஸ்ரீலங்கா கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வருகையின் பின்னரான நுழைவு விசை வழங்கும் நடவடிக்கையில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக நேற்று பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தினால் இதுவரை காலமும் சீராக முன்னெடுக்கப்பட்டு வந்த நுழைவு விசை வழங்கும் நடவடிக்கை இந்திய நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக இலங்கையர் ஒருவர் தெரிவித்ததை அடுத்து இந்த பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரவும் காணொலியில் வருகை தந்த பின்னரான நுழைவு விசைவை பெறும் நடைமுறையில் கீழ் தனது மனைவியின் நுழைவு விசைவு நிராகரிக்கப்பட்டுள்ளதாக கூறி இலங்கையர் ஒருவர் இந்திய அதிகாரிகளை குற்றம் சாட்டும் காட்சிகள் அடக்கியுள்ளன. தொடர்ந்து கூச்சலிட்டு குறித்த இலங்கையர் தனதோ அல்லது தனது மனைவினதோ நுழைவு விசை நிலையை இவ்வாறு இந்தியர் ஒருவர் தீர்மானிக்க முடியும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆண்டுக்கு 4 மில்லியன் ரூபாவை வரியாக தாம் செலுத்துவதாகவும் இந்த விடயத்தில் தமக்கு குரல் எழுப்ப உரிமை உள்ளதாகவும் அவர் வாதிட்டுள்ளார். நுழைவு விசைவு நடைமுறையை கையாளக்கூடிய பல நிறுவனங்கள் இலங்கையில் இருக்கும் நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஏன் இந்திய நிறுவனத்திற்கு அதனை விற்பனை செய்ய வேண்டும் எனவும் தனது வெறுப்புணர்வை வெளிப்படுத்தினார். இந்திய நுழைவு விசைவு அதிகாரி தன்னிடம் பேசிய விவாதம் குறித்து கேள்வி எழுப்பிய அவர் அந்த அதிகாரிகளுக்கு யார் அதிகாரம் வழங்கியது எனவும் வினவியுள்ளார். உள்ளூர் தொழிலாளர்களை புறக்கணித்து இந்திய நிறுவனங்களை இலங்கையில் இயங்குவதற்கு அனுமதித்தமை தொடர்பாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் மீதும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சில வெளிநாட்டவர்கள் தமது நுழைவு விசைவை பெறுவதற்கு 2 அல்லது 3 மணி நேரத்திற்கு மேல் காத்திருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமைச்சரவை அனுமதியின்றி இந்திய நிறுவனத்திற்கு நுழைவு விசைவை வழங்கும் செயற்பாடுகள் கையளிக்கப்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் எந்த அமைச்சர் அல்லது அதிகாரம் பெற்ற நபர் இந்த அனுமதியை வழங்கினார் என்ற தீர்மான கேள்விகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. மேலும் சம்பந்தப்பட்ட இந்திய நிறுவனம் சுற்றுலா பயணிகளுக்கான நிலையான கட்டணமான $75 மேலதிகமாக $25 அறவிட்டு வந்தமையும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இது தொடர்பாக கருத்து வெளியிட்ட குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் ஜெனரல் ஹர்ச இலுக்பிட்டிய குறித்த தனியார் நிறுவனத்தினால் சுமூகமான செயற்பாடுகளை உறுதிப்படுத்த முடியாத காரணத்தினால் நுழைவு விசைவை வழங்கும் நடைமுறையில் மீண்டும் திணைக்களத்தின் அதிகார வரம்பிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நுழைவு விசைவு வழங்கும் செயன்முறைகளை தமது நாட்டின் எந்த ஒரு நிறுவனமும் மேற்கொள்ளவில்லை என கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்திய நிறுவனமே நுழைவு விசைவு நடைமுறைகளை மேற்கொள்வதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை தாம் பார்த்ததாக
உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஊடக செய்திகளில் குறிப்பிடப்பட்டுள்ள நிறுவனமானது இந்தியாவை தளமாக கொண்டவையோ அல்லது இந்திய நிறுவனமோ அல்ல என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிறுவனமானது வேறு இடத்தை தலைமையிடமாக கொண்டது எனவும் இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் ஊடக பேச்சாளர் மேலும் கூறியுள்ளார். ஸ்ரீலங்காவின் பிரதான விமான நிலையத்தில் இந்திய நிறுவனத்திற்கு எதிரான கொதிநிலை தீவிரப்பட்டு இலங்கையை இந்தியா ஆக்கிரமிக்க முனைவதான கருத்துக்களும் வெளியாகிய நிலையில் இன்று மட்டக்களப்பிற்கு ஸ்ரீலங்காவிற்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா பயணம் செய்திருந்த போது இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் தரைவழி பாலத்தை அமைப்பது தொடர்பான கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தார். அத்துடன் இந்த மாத நடுப்பகுதியில் இந்தியாவிற்கும் காங்கேசன்துறைக்கும் இடையில் மீண்டும் படகு சேவை ஆரம்பிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோ கருணாகரம், மட்டக்களப்பு மாநகர ஆணையாளர் பொறியியலாளர் என் சிவலிங்கம் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா இலங்கையின் காங்கேசன் துறைமுகத்திலிருந்து இந்தியாவின் நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கிடையில் ஆரம்பிக்கப்பட்டு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ள கப்பல் போக்குவரத்து சேவை எதிர்வரும் மே மாத நடுப்பகுதியில் மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் பாலம் அமைப்பதற்கு ஸ்ரீலங்கா அரசுடன் நிலத்தொடர்பை ஏற்படுத்துவது தொடர்பில் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். முதலாவது கட்ட பேச்சுக்கள் நிறைவடைந்து இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த திட்டம் நிறைவடைவதற்கு நீண்ட காலம் எடுக்கும் எனவும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சந்தோஷ்யா நேற்றைய தினம் அம்பாறை ஒளிவில் துறைமுகத்திற்கு விஜயம் செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தின் புங்குடுதீவு அரசினர் மருத்துவமனையை அண்டிய கடற்கரை பகுதியில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் இன்று அகழ்வு பணிகள் இடம்பெற்றிருந்தாலும் ஆரம்பித்த வேகத்தில் அந்த பணி முடித்து வைக்கப்பட்டுள்ளது. மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதி முன்னைய காலத்தில் மயானமாக இருந்திருக்கலாம் என்ற ஊகத்தில் இந்த அகழ்வு பணிகள் இன்று மதியத்துடன் முடித்து வைக்கப்பட்டிருந்தது. தென்பெருந்துறை சதானந்த சிவன் ஆலயத்தில் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போதே குறித்த மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் அண்மையில் வெளிவந்த நிலையில் ஆலயத்தின் அருகில் மயானம் இருந்ததாக கூறப்படுவது குறித்தும் ஐயங்கள் எழுந்துள்ளன. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு 10ஆம் வட்டாரத்தில் அரசினர் வைத்தியசாலையை அண்மித்த பகுதியில் உள்ள தென் பெருந்துறை சதானந்த சிவன் ஆலயத்தின் புனரமைப்பு பணிகளின் போது ஆலய சூழலில் கிடங்கொன்று வெட்டப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த கிடங்கில் மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து கிடங்கு வெட்டும் பணிகள் இடைநிறுத்தப்பட்டதுடன் இந்த விடயம் தொடர்பில் ஊர்காவல்துறை காவல் நிலையத்தில் முறையிடப்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் குறித்த இடத்தினை காவல்துறையினரின் கட்டுப்பாட்டிற்குள் எடுத்த நிலையில் அவ்விடத்தில் அகழ்வு பணிகளை முன்னெடுக்க ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றில் அனுமதி கோரி விண்ணப்பித்தனர். இதன் அடிப்படையில் இன்றைய தினம் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் புங்குடுதீவு அரசினர் வைத்தியசாலையை அண்டிய கடற்கரை பகுதியில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த அகழ்வு பணிகளின் போது பெண்ணொருவருடையதாக கருதப்படும் எலும்புக்கூடு முழுமையாக மீட்கப்பட்டுள்ளது. அத்துடன் எலும்புக்கூட்டுடன் செப்பு நாணயங்கள், துணி, அரிசி துகள்கள் என்பனவும் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த பகுதி முன்னைய காலத்தில் மயானமாக இருந்திருக்கலாம் எனவும் மீட்கப்பட்ட பெண்ணின் உடல் இந்து முறைப்படி கிரியை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் மீட்கப்பட்ட எலும்புக்கூடு மற்றும் ஏனைய சான்று பொருட்களை பார்வையிட்ட நீதவான் இது தொடர்பான பகுப்பாய்வு பரிசோதனையை நடத்தி அறிக்கையை சமர்ப்பிக்க சட்ட மருத்துவ அதிகாரிக்கு உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து புங்குடுதீவு பகுதியில் அகழ்வு பணிகள் நிறைவுக்கு வந்தவுடன் மீட்கப்பட்ட எலும்புக்கூடு மற்றும் சான்று பொருட்கள் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தின் அளம்பில் மாவீரர் துயிலுமில்ல காணியினை ஸ்ரீலங்கா இராணுவத்திற்கு சுவீகரிக்க 4வது தடவையாக எடுக்கப்பட்ட முயற்சி பொதுமக்களின் கடும் எதிர்ப்பால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. காணி சுவீகரிக்கும் நடவடிக்கைக்கு துணையாக முல்லைத்தீவு காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்ததுடன் மக்களை நிழற்படம் எடுத்து அச்சுறுத்தும் செயற்பாடுகளிலும் ஈடுபட்டிருந்தனர் என எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இந்த நிலையில் துயிலும் இல்ல காணியில் உயிரிழந்த தமது உறவினர்களை நிம்மதியாக நினைவு கூற விடுமாறு மக்கள் பல தடவைகள் கோரியும் இராணுவம் இவ்வாறு தொடர்ச்சியாக அபகரிக்க முயன்று வருவதற்கு மக்கள் கடும் விசனம் வெளியிட்டுள்ளனர்.
முல்லைத்தீவு மாவட்டத்தின் அளம்பில் மாவீரர் துயிலுமில்ல காணியினை ஸ்ரீலங்கா ராணுவத்தின் சிங்க ரெஜிமெண்ட் 10வது பட்டாலியன் தலைமையகத்திற்கு சுவீகரித்து வழங்கெடுத்த 4வது முயற்சி இன்று தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. மாவீரர்களின் பெற்றோர்கள், அப்பகுதி மக்கள் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்களான முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் ஜீட்சன் உள்ளிட்டவர்கள் குறித்த காணி சுவீகரிப்பு நடவடிக்கைக்கு கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்திருந்தனர். அத்தோடு குறித்த காணியினை அளவீடு செய்து இராணுவத்திற்காக சுவீகரிக்கும் நடவடிக்கையினை அனுமதிக்க முடியாதென குறித்த பகுதி மக்களாலும் மக்கள் பிரதிநிதிகளாலும் அங்கு சென்றிருந்த நில அளவை திணைக்கள அதிகாரிகளிடம் மனு ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து இராணுவத்தினருக்கான காணி சுவீகரிக்கும் முயற்சி கைவிடப்பட்டு நில அளவை திணைக்களத்தினர் அங்கிருந்து சென்றுள்ளனர். குறிப்பாக அளம்பில் மாவீரர் துயிலுமில்ல காணியினை தற்போது இலங்கை இராணுவத்தின் சிங்க ரெஜிமெண்ட் 10வது பட்டாலியன் தலைமையகத்தினர் கையகப்படுத்தி வைத்திருப்பதால் துயிலுமில்ல காணியின் வெளிப்புறத்திலேயே வருடா வருடம் மாவீரர் நாளில் மாவீரர் நாள் அஞ்சலிகள் உறவுகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அந்த ஏற்கனவே காணி உரிமையாளர்கள் கொழும்பில இது சம்பந்தமான விடயங்கள் கலைக்கப்பட்ட போது கையெழுத்து வச்சு கொடுத்துட்டோமாம் இராணுவத்துக்கு கொடுக்கறக்குரிய மாதிரி. ஆனால் அந்த வழிமுறைகள்ல இப்ப ஏதோ 4 or 5வது தடவை இந்த அளக்கப்பாறதும் எல்லக்கல் போடுவதுமான ஒரு நடவடிக்கைக்கு தாங்கள் வந்ததென்றதை நில அளவை திணைக்களத்தினர் சொல்லி இருந்தார்கள். இருந்தாலும் நாங்கள் இன்றும் சொல்லுகின்றோம், அன்றும் சொன்னோம், நெடுக இந்த காணி மறைப்பு சம்பந்தமான விடயத்தில் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றோம். என்னென்றால் இந்த காணியை சுவீகரிக்க, அதாவது சுவீகரித்து இராணுவத்துக்கு வழங்க நாங்கள் விடமாட்டோம். இந்த காணி பொதுமக்களுக்குரியது. இந்த கொக்குழாய், கொக்குத்தொடுவாய், கர்நாட்டுக்கணி, குமளமுனை, இப்படி இந்த ஏரியாக்கள், அளம்பில், செம்மலை, இப்படி இந்த ஏரியாக்களுக்கு சேர்ந்த அந்த மக்கள் அல்லது உடலங்கள், மக்களுடைய உடலங்கள், அந்த போராளிகளுடைய உடலங்கள் விதைக்கப்பட்ட இந்த இடம் எங்களுடைய பொறுப்பில் தான் இருக்க வேண்டும், பொதுமக்களுடைய பொறுப்பில் தான் இருக்க வேண்டும். இந்த காணியை எங்களுக்கு தான் தர வேண்டும், நாங்கள் மற்றும்படி அளக்கப்பட மாட்டோம் என்ற கதையை சொல்லி அவர்களுக்கு எழுத்து மூலமாக நாங்கள் கொடுத்து ஆக ஒரு 12 பேர் தான் அதில் கையொப்பம் விட்டு கொடுத்திருந்தோம். அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சென்றிருந்தார்கள். அதே நேரம் நில அளவை திணைக்களமும் பிரதேச திணைக்களமும் அல்லது இவர்கள் எவரும் போலீசாருக்கு அறிவித்தல் படவில்லை. இந்த துயிலுமில்ல காணி அளக்கும் நடவடிக்கைகளில் போலீசார் இதுக்கு முதல் வந்ததும் இல்லை. இன்று ஒரு நிறைந்த அளவு போலீசார் வந்து அவர்கள் அழைப்பு விடுக்காத நிலைமையிலையும் போலீசார் வந்து இந்த இடங்கள்ல நின்று இராணுவத்துக்கு காணியை வேண்டி கொடுக்கணும் என்ற பக்தாளத்து வாங்குற வேலைகளில் ஈடுபடுறது தான் நாங்கள் பார்க்கிறோம். கொழும்பில் உள்ள சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் செல்லும் அதிசொகுசு பேருந்து ஒன்றில் இது சிங்களவர்களின் ஒரே நாடு என்ற வாசகம் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்தமை இலங்கையில் நல்லிணக்கம் தொடர்பான கேள்விகளை எழுப்பியுள்ளது. முன்னணி தமிழ் ஊடகவியலாளர் ஒருவரே இந்த வாசகம் பொறித்த பேருந்தை நிழற்படம் எடுத்து தனது முகநூலில் பகிர்ந்ததை அடுத்து பல்வேறு எதிர்வினைகள் வெளியிடப்பட்டு வருகின்றன. கொழும்பு பொரளி பேஸ்லைன் வீதியால் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்திலேயே இலங்கை சிங்களவர்களின் ஒரே நாடு என்ற வாசகம் பொறிக்கப்பட்டிருந்தது என முன்னணி தமிழ் ஊடகவியலாளர் தனது முகநூலில் குறிப்பிட்டுள்ளார். 2009 யுத்தத்திற்கு பின்னர் சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது என்பது சவாலான ஒன்றாகவே காணப்படுகின்றது எனவும் இதற்கு காரணம் இந்த கடும்போக்கு சிந்தனைகள் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியல்வாதிகளும் மத தலைவர்களும் வெளிப்படையாகவே தங்களின் கடும்போக்கு சிந்தனையை மக்கள் மத்தியில் விதைக்கின்றனர் எனவும் இந்த தமிழ் ஊடகவியலாளர் விமர்சித்துள்ளார். அந்த சிந்தனைகளால் ஈர்க்கப்படும் பொதுமக்களும் தமது எண்ணங்களை பகிரங்கமாக வெளிப்படுத்துகின்றனர் எனவும் அவர் தனது முகநூலில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை சிங்களவர்களுக்கு மாத்திரம் உரித்தானது என்ற தொனிப்பட்ட வாசகங்களை தலைநகர் கொழும்பில் பயணிக்கும் சில வாகனங்களில் காண முடிகின்றது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தேர்தல் ஒன்றை மையப்படுத்திய நகர்வுகளை அரசாங்கம் மேற்கொள்கின்றமை பொருட்களின் விலை குறைப்புகள் உறுதிப்படுத்துவதாக அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அந்த வகையில் எரிபொருட்களின் விலையை குறைப்பை தொடர்ந்து லிட்ரோ சமையல் எரிவாயு உருளை நிறுவனமும் விலை குறைப்பை அறிவித்துள்ளது. அந்த வகையில் நாளை நள்ளிரவு முதல் இந்த விலை குறைப்பு நடைமுறைக்கு வரும் எனவும் புதிய விலைகள் தொடர்பான அறிவிப்பு நாளை காலை வெளியிடப்படும் எனவும் லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் முதித பீரிஸ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் நாகைப்பட்டினத்திற்கும் யாழ்ப்பாணத்தின் காங்கேசன் துறைமுகத்திற்கும் இடையிலான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை
எதிர்வரும் மே மாதம் 13ஆம் தேதி மீள ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக குறித்த படகு சேவையின் தனியார் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் நிரஞ்சன் நந்தகோபன் தெரிவித்துள்ளார். விசேட அதிதிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளை மையப்படுத்தி கப்பலின் மேற்தளத்தில் கடற்பரப்பினை பார்த்து ரசித்து செல்லும் வகையில் ஆசன ஒதுக்கீட்டிற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக யாழில் இன்று நடத்திய ஊடக சந்திப்பில் நிரஞ்சன் நந்தகோபன் குறிப்பிட்டார். இந்த சேவை நாங்கள் 13ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம். 13ஆம் தேதி நாகப்பட்டினத்திலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு எங்களுடைய முதல் நாள் சேவை ஆரம்பமாகின்றது. காலையில் 8 மணிக்கு நாகப்பட்டினத்திலிருந்து வலிக்கிட்டு மத்தியானம் 12 மணிக்கு காங்கேசந்துறையை வந்தடைகிறதுக்கு எதிர்பார்க்குறோம். திரும்பி போகும்போது மத்தியானம் 2 மணிக்கு வலிக்கிட்டு 6 மணிக்கு நாகப்பட்டினத்தை போய் சேருவோம். அண்டு தான் எங்களுடைய ஒரு இது. இந்த பயணிகள் கப்பலில் 133 எக்கனாமிக் கிளாஸ் இருக்கும். அது கீழே டெக், உங்களுக்கு நான் இங்கே ப்ரொஜெக்ட் இல்லாதபடியாக காட்டிலாது லோவர் டெக்குன்னு சொல்கிறது. அதில் 133 பேர் இருப்பினம். மேலே அப்பர் டெக்கில் கிட்டத்தட்ட 27 பேர் இருப்பினம். அது இப்போ நீங்கள் அதை நான் ப்ரீமியம் எக்கனாமிக் கிளாஸ்ன்னு சொல்லி சொல்கிறேன். அது கொஞ்சம் கதிரைகள் எல்லாம் கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதனால் மற்றது மேலே அந்த மேல் தட்டில் வாரபடியாக அதுக்கு ஒரு ப்ரீமியம் ப்ரைஸ் வச்சுருக்கிறோம். நாங்கள் 700 ரூபா. காங்கேசந்துறையில் இருந்து நாகப்பட்டினத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு 16,500 ரூபா. இதுதான் எங்களுடைய கட்டணம். இதை விட இன்னொரு சின்ன கட்டணம் ஒன்று வருது. அது எங்களுக்கு முந்தின நாள் தான் எங்களுக்கு அதை அறிவிச்சவியல் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தமிழ்நாடு மேரிடைம் போர்ட் இந்தியா காசுக்கு 40 ரூபா. அந்த நாகப்பட்டினம் துறைமுகத்தை பயன்படுத்துகிறார்களுக்கு 40 ரூபா சொல்லியிருக்கிறோம். எங்களுக்கு 40 ரூபான்னு சொல்லிச்சினோம்னா இலங்கை காசுக்கு கிட்டத்தட்ட 120 ரூபா எக்ஸ்ட்ராவாக வரும். 2 பேருக்கு மறுபடியும். அதாவது நாகப்பட்டினத்தில் துறைமுகத்தை பாவிச்சு இலங்கைக்கு வாராக்களுக்கு 40 ரூபா, நாகப்பட்டினத்துக்கு போய் சேர்ற ஆக்களுக்கு 40 ரூபா. இதுதான் அவையினுடைய சார்ஜஸ். அப்போ இந்த இந்தியா காசு 40 ரூபானா இலங்கை காசு கிட்டத்தட்ட 150 ரூபாய். 3 தடவை பார்த்தோம்னா 120 ரூபா அல்லது 160 ரூபா. அது எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பொறுத்து இருக்குது. இது அடிஷனலாக உங்களுக்கு வரும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் இந்தியாவுக்கு போயிட்டு வந்துடலாம். இலங்கை காசின்படி பயணிகளுக்கும் கொடுக்குறோம். இங்கேருந்து போனாலும் சரி, காங்கேசந்துறையிலேருந்து போனாலும் சரி, நாகப்பட்டினத்திலேருந்து வந்தாலும் சரி 60 கிலோ தெரிவினோம். ஆனால் 60 கிலோவுக்கு மேலே கொண்டு வரதை எங்களுடைய நிறுவனம் முழுக்க தவிர்க்க சொல்கிறோம். நாங்கள் என்ன காரணம்னு சொன்னால் இந்திய சுங்க சட்டத்தின்படி 60 கிலோவுக்கு மேலே நீங்கள் அந்த பொருட்கள் அல்லது ஏதாவது கொண்டு வந்தீங்களா அது வர்த்தக சரக்காக கொள்ளப்படும். இலங்கையின் மொத்த உத்தியோகபூர்வ கையிருப்பு $5 பில்லியன் அதிகரித்துள்ளதாக ஸ்ரீலங்கா மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இதன்படி கடந்த 2023ஆம் ஆண்டின் இறுதியுடன் ஒப்பிடுகையில் கடந்த மார்ச் மாதத்தில் இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு அதிகரித்துள்ளதாக அந்த வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. அந்நிய செலாவணி காரணமாக இலங்கையின் மொத்த உத்தியோகபூர்வ கையிருப்பு அதிகரித்துள்ளதாக ஸ்ரீலங்கா மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையின் தற்போதைய உத்தியோகபூர்வ கையிருப்புகளில் சீனா மத்திய வங்கியின் $1.5 உள்ளடங்குவதாக ஸ்ரீலங்கா மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மார்ச் மாதத்தில் வர்த்தக பொருட்களின் ஏற்றுமதி வருமானம் $1,139 மில்லியன் பதிவாகியுள்ளதாகவும் கடந்த ஆண்டு மார்ச் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இது 9.8% அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் சுற்றுலா வருமானமும் அதிகரித்துள்ளதுடன் வெளிநாட்டு ஊழியர்களின் பணம் மார்ச் மாதத்தில் $572 மில்லியன் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் $1 நிகரான ரூபாவின் பெறுமதி 9.1% அதிகரித்துள்ளதாக ஸ்ரீலங்கா மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இதேவேளை யூரோ, ஸ்டெர்லிங் பவுண்ட், ஜப்பானிய யென், இந்திய ரூபா மற்றும் ஆஸ்திரேலிய டாலர் ஆகியவற்றுக்கு நிகரான ரூபாவின் மதிப்பும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவின் நிதி ராஜாங்க அமைச்சர் சஹான் சேமசிங்க ஜோர்ஜியாவிற்கு உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் வருடாந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் வருடாந்த கூட்டம் இன்று முதல் எதிர்வரும் 5ஆம் தேதி வரை ஜோர்ஜியாவின் தலைநகர் திபிலிசியில் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் ஆரம்பகால உறுப்பினரான இலங்கை அதன் நிதியுதவி மூலம் நாட்டின் பொருளாதார அபிவிருத்திக்கான பல்வேறு ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொண்டதாக ஸ்ரீலங்காவின் நிதி ராஜாங்க அமைச்சர் சஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார்.
இதற்கமைய இந்த ஆண்டு நடைபெறும் வங்கியின் வருடாந்த கூட்டத்தில் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க இலங்கை எதிர்பார்த்துள்ளதாக அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். அதுடன் ஏனைய உறுப்பு நாடுகளுடன் கூட்டுறவை ஏற்படுத்துவதற்கான களமாக இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஆசிய அபிவிருத்தி வங்கியின் கூட்டம் அமையும் என சஹான் சமுசிங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாணத்தில் போதைப்பொருள் விற்பனை மூலம் சட்டவிரோத சொத்துக்களை சேர்த்த சந்தேக நபர் கைதாகியுள்ள சம்பவம் உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது. வருமானத்திற்கு அதிக சொத்து சேர்த்து வைத்திருந்த மன்னார் பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சொத்துக்களை அரசுடைமையாக்கும் செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கா மாதிபரின் பணிப்புரைக்கு அமைவாக நாளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் யுக்திய தேடுதல் நடவடிக்கையின் கீழ் சந்தேக நபரின் 9 கோடியே 30 லட்சம் பெறுமதியான சொத்துக்கள் இன்றைய தினம் முடக்கப்பட்டுள்ளன. மன்னார் தலைமன்னார் பகுதியைச் சேர்ந்த 43 வயதான சந்தேக நபர் ஒருவருக்கு சொந்தமான 2 வீடுகள், சொகுசு வாகனம் உள்ளடங்களாக 9 கோடியே 30 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்களே மேற்படி நீதிமன்ற அனுமதியுடன் முடக்கப்பட்டுள்ளன. குறித்த சந்தேக நபர் 2002ஆம் ஆண்டு அரச வீட்டுத் திட்டம் ஒன்றை பெற்று 2 படகுகளை வைத்து சாதாரண குடும்பமாக வாழ்ந்து வந்த நிலையில் 2019 பின்னர் குறிப்பிட்ட காலத்திற்குள் பல கோடி சொத்துக்களை சேர்த்துள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. குற்றப்புலனாய்வு பிரிவின் கீழ் இயங்கும் சொத்து முடக்கல் பிரிவினரின் விசாரணைகளைத் தொடர்ந்து இன்றைய தினம் நீதிமன்ற அனுமதியுடன் சந்தேக நபரின் சொத்துக்கள் தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளன. இன்றில் இருந்து 7 தினங்களுக்கு சந்தேக நபரின் சின்னக்கடையில் காணப்படும் கடை தொகுதியுடன் கூடிய வீடு ஒன்றும், தலைமன்னார் பகுதியில் உள்ள விசாலமான வீடு, சொகுசு வாகனம் ஒன்றும் முடக்கப்பட்டுள்ளன. அதே நேரம் சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக மன்னார் காவல்துறை நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து உயர் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் சொத்துக்களை அரசுடைமையாக்கும் செயற்பாட்டை மேற்கொள்ளும் நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. வழித்தட அனுமதிகள் விற்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காரிநகர் தனியார் சிற்றூர்தி சங்கத்தினர் இன்றைய தினம் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டதோடு ஆளுநர் அலுவலகத்தையும் முற்றுகையிட்டு கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனையடுத்து மாகாண ஆளுநர் சார்பில் வருகை தந்த ஆளுநர் அலுவலக அதிகாரியிடம் மனு ஒன்றினை பேருந்து சங்க பிரதிநிதிகள் கையளித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் தனிமையில் வசித்து வந்த மூதாட்டியொருவரின் வீட்டுக்குள் 3 பேரை கொண்ட மர்ம நபர்கள் புகுந்து கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதன்போது மூதாட்டியை தாக்கிவிட்டு தங்க நகைகள் மற்றும் 25,000 ரூபாய் பணம் என்பனவும் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தை சேர்ந்த மனித உரிமை செயற்பாட்டாளர்களுக்கான மனித உரிமைகள் தொடர்பான செயலமர்வு திருகோணமலை குளக்கோட்டம் மண்டபத்தில் இன்று இடம்பெற்றது. வாழ்வுரிமை, மனித உரிமைகள் மையம், மனித உரிமைகள் முதலுதவி மையங்கள் ஆகியன இணைந்து குறித்த செயலமர்வை ஏற்பாடு செய்திருந்தன. செயலமர்வின் போது மனித உரிமைகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவின் நுழைவு விசைவு பிரிவை இந்திய நிறுவனம் கையகப்படுத்தியதால் சர்ச்சை. ஸ்ரீலங்கா அமைச்சரவையின் அனுமதியற்ற நகர்வு என அதிர்ச்சி தகவல். பழைய மயானம் என்ற முடிவுரையுடன் புங்குடுதீவு மனித எச்ச அகழ்வு சடுதி நிறுத்தம். மீட்கப்பட்ட எச்சங்கள் ஆய்விற்கு அனுப்பப்பட்டதாக அறிவிப்பு. இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் தரைவழி பாலம் நிர்மாணிக்கப்படும். மட்டக்களப்பில் ஸ்ரீலங்காவிற்கான இந்திய ராஜதந்திரி கருத்து. தமிழகத்தின் தஞ்சை பெரிய கோயிலை தமிழக அரசு சிதைப்பதான பரப்புரைகள் தீவிரம். அவதூறு பரப்பினால் சட்டம் பாயும் எனவும் எச்சரிக்கை. முற்றுகை மற்றும் வன்முறை களங்களாக மாறும் அமெரிக்க பல்கலைக்கழகங்கள். தேர்தல் களத்தை எதிர்நோக்கியுள்ள ஜோ பைடனுக்கு புதிய அழுத்தம். பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியாவை அச்சுறுத்திய கடும் மின்னல் தாக்கம். ஈபிள் கோபுரத்தின் மீது கடுமையான இடி தாக்கம். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.